சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக அடுத்த ஆட்சியாளராக தற்போதைய பிரதம மந்திரியாக செயல்படக்கூடிய எம்பிஎஸ் என்கிற முகமது பின் சல்மானுடைய ஓன் பிரதர் சொந்த சகோதரர் இளவரசர் காலித் பின் சல்மான் ஈரானுடைய தலைநகர் தஹரானை சென்றடைந்தார். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை சந்தித்திருந்தார். ராய்ட்டர் செய்தித்தளத்தினுடைய தகவல் பிரகாரம் இந்த மீட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் அமெரிக்காவுக்கே தெரியல என்று சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் சகோதரர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை சந்திப்பது என்பது கனவுல நடக்கிற விவகாரம் என்றுதான் பெரும்பாலும் யோசிக்க வேண்டியிருந்த நிலையில தான் நிஜமாகவே அது நடந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு சரியாக 560 நாட்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஜுமா தொழுகைக்காக சென்ற மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய போலீஸ் படை பிரிவினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காங்க்வாட்டர் என்று சொல்லக்கூடிய மிகவும் அருவருப்பான நாற்றத்தை துர்வாடையை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் மூலமான தாக்குதல்களை தொழுகைக்காக சென்றவர்கள் மீது நடத்தியிருக்கிறார்கள். அதையும் மீறி சுமார் 60,000க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஜும்மா கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இஸ்லாமியர்களுடைய தொழுகை பகுதிகளில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு நேரத்தில் கூட செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில தான் 60,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஜுமா தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா மீது நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 34 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 70க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் அத்தோடு இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் நெஞ்சை தாங்க முடியாத கவலையில் ஆழ்த்துகிற புகைப்படங்களாக மாறி இருக்குது. காரணம் என்னன்னா, மகிழ்ச்சியாக அவர்கள் அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில் தீப்பற்றி எரிந்த பகுதிகளில் தீயோடு தீயாக எரிந்த குழந்தைகளுடைய உடல்களுடைய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. தாங்க முடியாத அவலத்தை அது உண்டாக்கி இருக்கிறது. இப்படியான தொடர் ஆக்கிரமிப்பையும் தொடர் தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் பிராந்திய ரீதியாக பல மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுவாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சிறு சிறு பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாரில்லை, பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு செல்கிற பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாரில்லை, நிரந்தர யுத்த நிறுத்தம், பாலஸ்தீனத்திலிருந்து முற்றுமுழுதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறுதல், 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசாவை டெவலப் பண்ணுவதற்கான அனைத்து உதவிகளையும் பெற்றுக்கொள்வது என்கிற எங்களுடைய இலக்கை அடைவதில் தான் கவனமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். எனவே நாங்கள் நடுவராக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கத்தார், எகிப்துக்கு இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சரி என்று சொன்னால் இஸ்ரேலோடு ஒரு பரந்துபட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்குத்தான் நாங்கள் தயார் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. நேற்றைய தினம் வியாழக்கிழமை. அது என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர், இன்னும் சொல்ல போனார் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக அடுத்த ஆட்சியாளராக தற்போதைய பிரதம மந்திரியாக செயல்படக்கூடிய எம்பிஎஸ் என்கிற முகமது பின் சல்மானுடைய ஓன் பிரதர் சொந்த சகோதரர் இளவரசர் காலித் பின் சல்மான் ஈரானுடைய தலைநகர் தஹரானை சென்றடைந்தார். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை சந்தித்திருந்தார். அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவ தளபதியாக செயல்பட்டு வரக்கூடிய மேஜர் ஜெனரல் முகமது பகாரி அவர்களையும் சந்தித்திருந்த அதே நேரத்தில் ஈரானுடைய ஷியா ஆன்மீக மத தலைவராக செயல்படக்கூடிய உச்சகட்ட அதிகாரம் கொண்ட தலைவராக செயல்படக்கூடிய
ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களையும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இது ஒரு வெளிநாட்டுக்கான சாதாரண பயணம் கிடையாது. சும்மா போய் போனாக்களை சந்திச்சுட்டு வருவோம் என்று சொல்லி நட்பு ரீதியிலாக சென்ற ஒரு பயணம் கிடையாது என்பதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரமாக இருப்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தைகளில் பல அம்சங்கள் பேசப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆரம்பமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் ஐமெக்ஸ் 2024 என்று அழைக்கப்படுகிற இந்திய பெருங்கடலில் நடைபெற்ற ஈரான், ரஷ்யா, ஓமான் ஆகிய நாடுகளுடைய ராணுவ அணிவகுப்பு, கடற்படை ராணுவ பயிற்சியை பார்ப்பதற்காக சவுதி அரேபியாவுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருந்தது 2024. அதில் சவுதி அரேபியா, இந்தியா, தாய்லாந்து, பாகிஸ்தான், கத்தார், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடைய பாதுகாப்பு அமைச்சர்களுக்கும் இதிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. சவுதி அரேபியாவும் கலந்து கொண்டிருந்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி அவர்கள் நன்றியை தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த சந்திப்பிலே மேஜர் ஜெனரலோடு முக்கியமான பல விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களோடு பல முக்கியமான விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களாக மாறிருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வந்தது நமக்கு தெரியும். குறிப்பாக சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்களாக அறியப்படுகிற அதே நேரத்தில் ஷியாக்களாக ஈரானியர்கள் அறியப்படுகிறார்கள். மார்க்க அடிப்படையில் பாரிய வேறுபாடுகள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்குது. அதே நேரத்தில் 2008ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அந்த நேரத்தில் ஹஜ் பயணத்திற்காக ஈரான்ல இருந்து போனவங்க ஒட்டுமொத்த ஹஜ்ஜுடைய செயல்பாடுகளையும் ஸ்தம்பிக்க செய்கிற விதமாக அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது பெரிய பிரச்சனையாக மாறி ஈரானியர்களுக்கு ஹஜ்ஜுக்கான அனுமதியை எல்லாம் சவுதி அரேபியா தடை செய்து வைத்திருந்தது. அதே போன்று ஈரானை சேர்ந்த ஷியா மதகுரு ஒருவரை சவுதி அரேபியா தூக்கிலிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு, இப்படி பல பிரச்சனைகள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்த நிலையில் முகமது பின் சல்மானுடைய வருகைக்கு பிறகு, அதே போன்று மசூத் பெசக்ஷியனுடைய வருகைக்கு பிறகு, இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலேயே ரெண்டு நாடுகளும் ஓரளவு சுமூகத்துக்கு வந்து கொண்டே இருந்தாங்க. தற்போது காசா பிரச்சனை உச்சம் தொட்டு இஸ்ரேல் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா ஈரானோடு தொடர்பு கொள்ள வெளிப்படையாகவே ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்வருகிற ஓரிரு நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அணு ஆயுதம், நியூக்ளியர் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கிற நேரத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக மிக மிக அவசரமாக ஈரானுக்கு வருகை தருகிறார். வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது மட்டுமல்லாமல் இரண்டு நாடுகளும் இனிமேல் ஆயுத ரீதியாக, மிலிட்டரி ரீதியாக இணைந்து செயல்படுவது என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசருடைய சகோதரர் காலித் பின் சல்மான் அவர்கள் சந்தித்து பேசிய அந்த நேரத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க ஒரு பொடி வச்சு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னா, ஈரான் சில முன்னேற்றங்களை, மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஆயுத ரீதியாக கண்டிருக்கிறது. அவற்றை சவுதி அரேபியாவோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, ஈரான் சவுதி என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ஆயுதங்கள் பெரும்பாலும் அவங்களுடைய ஓன் தயாரிப்பாக இருக்கு, அவங்களே தயாரிக்கிறது, பிளஸ் ரஷ்யா சீனாவுடைய ஆயுதங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு நாடுகள், ஜெர்மனா இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், பிரிட்டிஷாக இருக்கலாம், அந்த நாடுகளுடைய ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சரிசமனாக அவங்கள்ட்ட ஏவுகணைனா இவங்கள்ட்ட ஏவுகணை, இப்படி எல்லாமே இருக்குது. இதே நேரம் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, F-35 விமானங்களோ F-16 வகையான விமானங்களோ சவுதி அரேபியாட்டையும் கிடையாது, ஈரானிடத்திலையும் இல்லை. மத்திய கிழக்கில் F-16 F-35 விமானங்களும் இருக்கக்கூடிய ஒரே நாடாக இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலை தாண்டி யாருக்குமே அமெரிக்கா விற்க மாட்டேன் என்று இருக்கிற போதுதான் சவுதி அரேபியா ரஷ்யாவிடம் இருந்து மிக வேகமான பவர்ஃபுல் தாக்குதல் விமானத்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அண்மையில் நாங்கள் F-35க்கு நிகரான தாக்குதல் விமானத்தை தயாரித்திருக்கிறோம் என்கிற செய்தியை ஈரான் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தெரியும். அணு ஆயுதம் தொடர்பான உச்சகட்ட எல்லையை ஈரான் தொட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் பொடி வைத்து பேசியது
இந்த ரெண்டாகத்தான் இருக்கும் என்று சொல்லி பலரும் பேசுகிறார்கள். குறிப்பாக அல் ஜசீராவினுடைய சர்வதேச ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களே இந்த கருத்தை வழிமொழிகிறார்கள். அதாவது நாங்கள் சில முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம் ஆயுத ரீதியாக, ராணுவ ரீதியாக, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ரெடியாக இருக்கிறோம்னா அணு ஆயுதத்தை தயாரித்திருக்கிறோம், எனவே அதையும் உங்களோடு பகிர தயாராக இருக்கிறோம் என்கிற வாதம் இதிலே சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாம் கட்டமாக F-35க்கு நிகரான விமானங்களை தயாரித்திருக்கிறோம், அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக ஹொர்முஸ் பகுதிகளில் அவங்க நீர் கண்ணி வெடிகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி பல விவகாரங்களை ஆயுத ரீதியாக பகிர்ந்து கொள்வதற்கு தயார் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் ஆயத்துல்லா அலி காமனி ஒரு அட்வைஸை சவுதி அரேபியாவுக்கு பண்ணியிருக்கிறார். ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோத நாடுகள் இருக்கிறாங்க. இஸ்ரேலை சுட்டிக்காட்டி அவர் சொல்றாரு, இந்த விரோத நாடுகளை நம்ம அடக்கிறதுக்கும் யாருக்கும் அடிபணியாமல் இருப்பதற்கும் இந்த தேவைகள் இருக்கிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ராணுவ தளபதியை சவுதி அரேபியாவினுடைய இளவரசரின் சகோதரரும் பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டருமாக இருக்கக்கூடிய ஹாலித் பின் சல்மான் அவர்கள் விரைவிலேயே சவுதிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். ஈரானுடைய ராணுவமும் சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் போர்சஸும் இணைந்து செயல்படுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது மத்திய கிழக்கிலே ஒரு பாரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். குறிப்பாக ஈரான் மீது அட்டாக் பண்ண போறோம்னு அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன அடுத்த கணமே சவுதி அரேபியா எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் இதுவரைக்கும் யமனுக்கு எதிராக சவுதி அரேபியா எந்த வேலைகளையும் இந்த தாக்குதல் நேரத்தில் செய்யாமல் இருப்பதெல்லாமே ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த போங்கு கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு வரவேற்புக்குரிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஏன்னா சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசரின் சகோதரர் ஆயத்துல்லா அலி காமனியை சந்திப்பது என்பது கனவுல நடக்கிற விவகாரம் என்றுதான் பெரும்பாலும் யோசிக்க வேண்டியிருந்த நிலையில தான் நிஜமாகவே அது நடந்திருக்கிறது. சர்வதேச புவியியல் அரசியலுக்குள்ள, இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸுக்குள்ள இது மிக பெரும் மாற்றம். குறிப்பாக இரண்டாம் கட்ட நியூக்ளியர் பேச்சுவார்த்தைக்கு முன்பதாகவே சவுதி அரேபியா நெத்தி பொட்டில் வைத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத உரைப்பையும் புளிப்பையும் இணைந்து கொடுத்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல போனா ராய்ட்டர் செய்தித்தளத்தினுடைய தகவல் பிரகாரம் இந்த மீட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் அமெரிக்காவுக்கே தெரியல என்று சொல்லப்படுகிறது. தண்ணி காட்டணும்னு அதுக்குன்னு இவ்வளவு உப்பு தண்ணி அமெரிக்காவுக்கு காட்டுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பின் பிரகாரம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 62% மக்கள் யுத்தத்தை நிறுத்துமாறு கோருகிறார்கள். 1,35,000க்கு மேற்பட்டவர்கள் ராணுவத்திலும் அதே போன்ற கல்வியலாளர்களும் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். மூன்றாவது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான்காவது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அமெரிக்கா சார்பாக 9 விமானங்களில் பங்கர் பஸ்டர் குண்டுகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதுங்குகுழிகளை, பங்கர்களை உடைக்கிறதுக்கான குண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. 9 விமானங்களில் டெல்
டெல் அவீவில் இந்த குண்டுகள் வந்து இறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லப்பட்டு, குறிப்பாக டெல் அவீவில் இருக்கக்கூடிய நவாத்திம் விமான தளத்தில் தான் இவைகள் வந்து இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன அப்பாவி மக்களை அழிப்பதில் மிக குறியாக அமெரிக்கா இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நேரடி சாட்சியாக இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், யமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய சண்டை நடைபெற்று வருகிறது. யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய கப்பல்களை தாக்குகிறார்கள். செங்கடலை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹொதைதாவில் இருக்கக்கூடிய ராஸ் இசா என்கிற யமனுடைய துறைமுக பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்கள் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு உக்கிரமான ஒரு தாக்குதலாக இருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிது நேரங்களிலேயே காப்பாற்ற போன மக்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ நம்ம சொன்ன இந்த எண்ணிக்கை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடுமையான ஒரு தாக்குதலை யமன் மீது அமெரிக்கா நடத்தியிருந்த அடுத்த கணமாக யமன் இஸ்ரேல் மீது படுபயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 200 நகரங்களும் கிராமங்களும் சைரன் ஒளி எழுப்பப்படுகிற அளவுக்குண்டான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யமன்ல இருந்து 7க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் தற்போது பங்கர்களை தேடி ஓடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா யமன் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். தங்களுக்கு மீது பலத்த இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அமெரிக்கா எப்படியாவது ஹுதைதா துறைமுகத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கு நாங்கள் வழிவிட மாட்டோம், முடிந்தவரை நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடருவோம் என்று சொல்லி இன்றைக்கு யமனுடைய ஆயுதப்படைகளுடைய ராணுவ பேச்சாளராக இருக்கிற யஹியா சாரி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் காசாவினுடைய பல பகுதிகளிலையும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் தொழுகையிலே குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓதி வாருங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள், ஒவ்வொரு தொழுகைகளிலும் அழுது கெஞ்சி கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.